கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12/5/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிறோம். டுடே ரிசல்ட் 535. இப்போ ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வரீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதான் நம்ம போடுற வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் வரும். இப்போ வாங்க, இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணுங்காண்டி தான் இன்றைக்கி நான் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை பப்ளிக்கில் போட்டேன். அதாவது எத்தனை மணிக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சு, ஒரு 2 o'clock போல் கரெக்டாக வந்துச்சா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? 2:30 சம்திங், இந்த 2:15 வந்துருக்கும், ஓகேங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து 3 digit பாக்ஸ் 4 நம்பர் கொடுத்தோம், ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் மறுபடியும் இந்த 5 உள்ள வரும், 5 ஒரு பார்ட்டில் வரும் தான் நினச்சோம். 5 ஏ போர்டில் வரும் அப்படின்றத நினச்சோம். ஆனால் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டில் தான் கரெக்டாக உள்ளே இறங்கியிருக்கு. பட் ஆனால் பண்ண விஷயம் என்னென்னா 3 digit நம்பர் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு வின்னிங் தான். அதாவது என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு ஏபிசி இருக்கு இல்லையா, ஏபிசி 5 உள்ள வச்சுருக்கோம். 5னால நம்மளுக்கு ஏசி பாஸ். ஏன்னா ஏ போர்டும் வருது, சி போர்டும் வருது. இதனால் ஒரு 5க்கு 2 அடி டபுள் அடி தான், ஓகேங்களா? மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா காம்பன்சேஷன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் போட்டுருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த ஆல் போர்டில் காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன போர்டு விளையாடுவீங்கன்றதை தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அப்போ தான் நம்ம எப்படி உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்கலாம், நீங்கள் எப்படி கெஸ்ஸிங்கை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ண முடியுன்றதை உங்களுக்கு சொல்ல முடியும், சரிங்களா? இது மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடியது தான். அதனால தான் சொல்கிறேன், எல்லா பேருமே மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் சேர்ந்து எல்லாருமே ப்ராஃபிட், எல்லாமே பலன் அடையணும். அதாவது வீடியோவில் உள்ள கெஸ்ஸிங்கையும் இந்த ஒரு கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணிடலாண்டா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு லாட்டரி ஒரு கெஸ்ஸிங்கை தரமாக ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம 3 digit பாக்ஸ் பார்க்குறதுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்து 502 நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துட்டோம் 502, ஓகேங்களா? அடுத்த நம்பர் பார்த்துக்கிட்டோம் 094, ஓகேங்களா? 094. அடுத்து பார்த்தா 136. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 024, ஓகேங்களா? இதெல்லாம் டோட்டலாகவே 3 digit பாக்ஸாகவே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கெஸ்ஸிங் தரமாக பக்காவாக ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்பர் 502 094 136 024, ஓகேங்களா? இது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 3 digit பாக்ஸ் தான், ஓகேங்களா? 3 digit பாக்ஸ். இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 1670, ஓகேங்களா? 1670 4162 24 and 25, ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக 12ஆம் தேதி அதுமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். அதாவது வாரத்தின் 2வது நாள். ஏன்னா நம்ம முறைப்படி வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான், ஓகேங்களா? இதில் ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1670416224 மற்றும் 25. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா
3 டிஜிட் தான். ஓகேங்களா, 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 267 583 624 130. இதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க, 130 to 139 இதையும் கொஞ்சம் மெயினாக வச்சு போட்டுக்குங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன நம்பர், அதுக்கப்புறம் ஹைலைட்டாக சான்சஸ் உள்ள எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஃபார்ம் பண்ண கூட ஒரு நம்பர் 075 053. அதாவது நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 075, அதுக்கப்புறம் 053 074. ஓகேங்களா, இதுதான். அதாவது 267 583 624 130 075, அப்புறம் 132 139. ஓகேங்களா, ஏன்னா 13 AB 13 உள்ளே வந்துருச்சுன்னா உள்ளே வரும். ஓகேங்களா, அதனால தான் இந்த ஒரு செட்டையும் எடுத்துக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1802 189 இப்படி ஒரு செட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எல்லாம் குறைஞ்சபட்ச டிக்கெட்டே போட்டுக்கலாம், ரொம்பலாம் அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, 10 டிக்கெட் தான் வரும். பார்த்து யாருனால முடியுமோ போட்டுங்க. உங்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டு தான். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 4580 0654. ஓகேங்களா, 0654 0783 7258. ஓகேங்களா, 7258. இதை வந்து 4 டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. இதிலே நிறையா வகையான ரேட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா போட்டனாலும் மினிமமாவது நீங்கள் போட்டுக்கலாம். வெறும் 4 நம்பர் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது 4580 0654 0783 7258. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இதுதான். ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டா ஃபைனலாக பார்க்கக்கூடியது ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட்டு நம்பர் 0 உள்ள வரும், செகண்ட் ஒன் நம்பர் 7 உள்ள வரும், தேர்டாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 8. அது போக பி போர்டு 8 ஃபாலோவிங் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபாலோவிங் நம்பர் வந்து பி போர்டு 8 மட்டும்தான். ஓகேங்களா, பி போர்டு 8. அதே மாதிரி இதில் 078 ஆல்போர்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிறோம்னா இந்த 5 3 இது 2 நம்பரை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 078. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். அதுபோக யாரெல்லாம் டியரில் ஆடுவீங்களோ அவங்களுக்குலாம் ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன். டியரு 1 மணி. ஓகேங்களா, டியர் 1 மணியில் என்ன நம்பர் ஃபாலோ பண்ண போகிறோம்னா சி போர்டு 5 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி கேரளாவில் பி போர்டு 8. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாலோயிங் நம்பர் யாரெல்லாம் கேட்குறீங்களோ மறக்காமல் கீழே கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும்.
கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.